எக்ஸசைஸ் 8.4ல 9th சம் படிங்க. ஸோ எக்ஸசைஸ் 8.4 அதுல 9th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கமா பி கமா சி என்பன ஓரலகு வெக்டர்கள், ஏபிசிஆர் யூனிட் வெக்டர்ஸ் அண்ட் ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏ டாட் சி ஈக்குவல் டு 0. ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் பி அண்ட் வெக்டர் சி இஸ் π/3. பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட கோணம் π/3 எனில் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. வெக்டர் ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2/√3 இன்ட்டு பி கிராஸ் சி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற சம். ப்ரூவ் தட் சம். இதனால கவனிச்சுக்கோ, ஏபிசி யூனிட் வெக்டர்ஸ் சொல்லிக்கிறாங்க, ஓரலகு வெக்டர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏ கமா பி கமா சி ஆர் யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். யூனிட் வெக்டர்ஸ் அலகு வெக்டர்கள்னா அதனுடைய மேக்னிடியூட் 1 அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏ டாட் சி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிக்கிறாங்க. ஏ டாட் பி 0ன்னு சொன்ன அர்த்தம், ஏ டாட் பி 0ன்னு சொன்ன அர்த்தம் ஏ இஸ் பர்பெண்டிகுலர் டு வெக்டர் பின்னு அர்த்தம். ஏ டாட் சி 0ன்னு சொன்ன அர்த்தம் ஏ இஸ் பர்பெண்டிகுலர் டு வெக்டர் சின்னு அர்த்தம். therefore A is perpendicular to both vector B and vector C. A is perpendicular to both vector B and vector C அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? A ஆனது வெக்டர் B க்கும் வெக்டர் C க்கும் செங்குத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ A ஆனது B க்கும் C க்கும் செங்குத்து. அடுத்தது B கிராஸ் C அப்படிங்கிற வெக்டர் எப்படி இருக்கும் பாரு. B கிராஸ் C அப்படிங்கிற வெக்டர் எப்படி இருக்கும்? பி கிராஸ் சி அப்படிங்கிற வெக்டர் எப்படி இருக்கும்? பி கிராஸ் சி ரெண்டு வெக்டரை கிராஸ் பண்ணா அது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த ரெண்டு வெக்டரும் இருக்கிற தளத்துக்கு செங்குத்தா இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ பர்பெண்டிகுலர் டு போத் வெக்டர் பி அண்ட் வெக்டர் சி. ஸோ பி கிராஸ் சி இஸ் பர்பெண்டிகுலர் டு போத் வெக்டர் பி அண்ட் வெக்டர் சி. அதாவது இப்போ கவனி, இப்போ வந்து இது வந்து வெக்டர் பின்னு வச்சுக்கோ, இது வந்து வெக்டர் சின்னு வச்சுக்கோ, சரியா? ஒன்று வந்து வெக்டர் பி, இன்னொன்று வந்து வெக்டர் சி. பி கிராஸ் சி அப்படிங்கிற வெக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா அது எப்படி இருக்குது? பி கிராஸ் சிங்கிற வெக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா எப்படி இருக்குது? இந்த ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலரா எப்படி இருக்குது? இதான் என்னது? பி கிராஸ் சி. சரியா? பி கிராஸ் சி, பியும் சியும் இந்த பிளேன்ல இருக்கு. பி கிராஸ் சிங்கிறது எப்படி இருக்குது? ஸோ பி கிராஸ் சி இஸ் பர்பெண்டிகுலர் டு போத் வெக்டர் பி அண்ட் வெக்டர் சி. ஏங்கிறது ஆல்ரெடி எப்படி இருக்கு சொல்றாங்க? பிக்கும் சிக்கும் பர்பெண்டிகுலர். இந்த பிக்கும் சிக்கும் பர்பெண்டிகுலரா தான் ஏவும் வருது, பி கிராஸ் சியும் வருது. அப்ப ஏ வெக்டர் இப்படி வருது, பி கிராஸ் சி இப்படி வருதுன்னா ஏவும் பி கிராஸ் சி எப்படி இருக்குன்னு அர்த்தம்? பேரலலா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? therefore வெக்டர் ஏயும் வெக்டர் பி கிராஸ் சியும் இணை அப்படின்னு சொல்லலாம். இரண்டு வெக்டர்கள் இணை. therefore A is parallel to B cross C. ரெண்டு வெக்டர் பேரலல்ல இருந்துன்னா ஒரு வெக்டர் இன்னொரு வெக்டர்னுடைய மடங்குல இருக்கும். எது திசையில் இருக்கலாம்? அதே திசையில் இருக்கலாம். அப்ப வெக்டர் ஏ ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்டு வெக்டர் பி கிராஸ் சி நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு இணைன்னு சொல்றதுனால ஏ ஈக்குவல் டு சம் லேம்டா. லேம்டா பிளஸ்ஸா இருந்துன்னா சேம் டைரக்ஷன், மைனஸா இருந்துன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால வெக்டர் ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் லேம்டா இன்ட்டு பி கிராஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெண்டு சொல்லி மாடுலஸ் எடுக்கிறேன். அப்ப என்ன வருதுன்னு பாரு. மாடுலஸ் ஆஃப் வெக்டர் ஏ ஈக்குவல் டு இந்த பிளஸ் ஆர் மைனஸ் லேம்டாங்கிறது பிளஸ் லேம்டா தான் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் சி. ஏன்னா மாடுலஸ் எடுக்கும்போது என்ன இது பிளஸ் ஆயிருக்கும். இது ஸ்கேலார் வேல்யூ, ஸ்கேலார் மாடுலஸ், அது வந்து பிளஸ். இப்ப மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் சி. மாடுலஸ் ஆஃப் ஏ எவ்வளவு? 1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் சிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? மாடுலஸ் ஆஃப் இத டெஃபினிஷன் மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் சி இன்ட்டு சைன் தீட்டா. தீட்டா என்பது பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட கோணம், ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் சி. அதை எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? π/3ன்னு சொல்லியிருக்கிறாங்க. π/3ங்கிறது எவ்வளவு? 60 டிகிரி. அப்போ 1 ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி 1 மாடுலஸ் ஆஃப் சி 1. ஏன்னா யூனிட் வெக்டர். சைன் 60 வேல்யூ எவ்வளவு? √3/2. ஸோ 2 × 1 2 டிவைடட் பை √3 ஈக்குவல் டு எவ்வளவு? லேம்டா. ஸோ அப்போ லேம்டானுடைய வேல்யூ தெரிஞ்சிச்சு இல்லையா? இந்த லேம்டா எடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ண. அப்போ என்ன வருது?
வெக்டர் ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் லேம்டா. லேம்டாங்கிறது எவ்வளவு? 2/√3 இன்ட்டு பி கிராஸ் சி. ஸோ இதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ வெக்டர் ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் லேம்டாவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடு இன்ட்டு பி கிராஸ் சி அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த சம்ல ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் சி என்னவோ அதுதான் இங்கே கான்ஸ்டன்ட் டிசைட் பண்ணுது. ஓகேவா? சப்போஸ் ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் சி வந்து 45 டிகிரி π/4ன்னு கொடுத்துருந்தா என்ன வந்து வச்சுப்பாரு? sin 45 எவ்வளவு? 1/√2. அப்போ இந்த பக்கம் வந்து என்ன? √2ன்னு வந்திருக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் √2 இன்ட்டு பி கிராஸ் சின்னு வந்திருக்கும். ஸோ ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் சி என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆங்கிள் வந்து மாறிடும். இதே வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருந்தா என்ன வந்திருக்கும்? இந்த இடத்துல 1/2ன்னு வந்திருக்கும். அப்போ 2 இந்த பக்கம் வந்திருக்கும். அப்போ லேம்டா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2 இன்ட்டு பி கிராஸ் சின்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதே கணக்கில் என்ன கோணம் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லேம்டானுடைய வேல்யூ வந்து மாறி வரும். ஸோ இது ஒரு நல்ல சம்மு. இதுதான் 8.4ல 9th சம். ஓகேவா? ஸோ இந்த சம்ம கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சம்முங்கிறதுனால ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கோ. இதில் உங்களுக்கு ஒரு இடத்துல புரியாது, அந்த இடம் என்னன்னு சொல்லிடுறேன். ஏ டாட் பி ஈக்குவல் டு 0னா ஏவும் பியும் செங்குத்து, ஏ டாட் சி 0னா ஏவும் சியும் செங்குத்து, பெர்பெண்டிகுலர். அப்ப ஏ வந்து பியுக்கும் பெர்பெண்டிகுலர், சியுக்கும் பெர்பெண்டிகுலர் இல்லையா? ஏ ஆனது வெக்டர் பியுக்கும் வெக்டர் சியுக்கும் பெர்பெண்டிகுலர். அடுத்தது பி கிராஸ் சிங்கிற வெக்டர் கண்டுபிடிச்சா அதுவும் பியுக்கும் பெர்பெண்டிகுலர், சியுக்கும் பெர்பெண்டிகுலர். அப்ப இந்த பிசிக்கு பெர்பெண்டிகுலரா ஏவும் இருக்குது, பிஎன்சிக்கு பெர்பெண்டிகுலரா பி கிராஸ் சி இருக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட வெக்டர் 2 வெக்டருக்கு செங்குத்தா 2 வெக்டர் போகுது அப்படின்னா அந்த 2 என்ன ஆயிருது? பேரலல். அதனால இந்த 2 என்ன ஆயிருது? இணை அப்படின்னு சொல்லி வந்துருது. ஸோ இந்த ஸ்டெப் தான் உங்களுக்கு முக்கியமான ஸ்டெப். சரியா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? இதுதான். ஸோ இந்த ஸ்டெப் தெரிஞ்சிச்சுன்னா சம்ம ஈஸியா போட்டுடலாம். ஸோ திஸ் இம்பார்ட்டன்ட் சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 8.4ல 10 யாருப்பா படிக்கிறீங்க? எக்ஸசைஸ் 8.4 அதுல 10th சம். எக்ஸசைஸ் 8.4ல 10th சம். இதான் அந்த எக்ஸசைஸ்ல லாஸ்ட் சம். 2i plus j minus k, i plus 2j plus k என்னும் வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை வெக்டர் பெருக்கத்தை பயன்படுத்தி காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சும்மா கேட்கல, எதை பயன்படுத்தி? வெக்டர் பெருக்கத்தை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ வெக்டர்ஸ் யூசிங் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கிராஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். யூஸ்வலா வந்து நம்ம போன எக்ஸசைஸ்லயே இதுக்கு ஃபார்முலா பார்த்துருக்கிறோம். என்னன்னா டாட் ப்ராடக்டை யூஸ் பண்ணி cos theta equal to a dot b by modulus of a into modulus of b. இங்க வந்து என்ன ஃபார்முலானா sin theta equal to modulus of a cross b divided by modulus of a into mod b. ஸோ இதான் வந்து வெக்டர் பெருக்கத்தை பயன்படுத்தினா sin thetaன்னு வரும். சரியா? இதான் வந்து ஃபார்முலா. sin theta equal to mod a cross b by mod a into mod b. இது வந்து sin theta. இதுல இருந்து sin inverse போட்டு ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கலாம். கவனிங்க, இது வந்து வெக்டர் a கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வெக்டர் a. இது வந்து வெக்டர் b கொடுத்துருக்காங்க, வெக்டர் b. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? a cross b கண்டுபிடிக்கலாம். ஸோ கிராஸ் ப்ராடக்டை பயன்படுத்தி அப்போ a cross b equal to a cross b எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும். டிட்டர்மினன்ட் ijk, அணிக்கோவை மதிப்பு ijk, ஏனுடைய கெழுக்கள் கோஎஃபிஷியன்ட்ஸ் 2 1 minus 1 2 1 minus 1, வெக்டர் பியில் இருக்கக்கூடிய கெழுக்கள் 1 2 1. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா பிளஸ் மைனஸ் பிளஸ், அப்போ i இன்ட்டு இதை மறைச்சிருவேன். 1 இப்படி போகும்போது மைனஸ் ஆகும். அப்போ பிளஸ் 2, இதுக்கு பிளஸ், இதுக்கு மைனஸ், மைனஸ் ஜே இன்ட்டு இதை மறைச்சிடுறேன் 2 பிளஸ் 1. அடுத்தது பிளஸ் k into plus k into 4 minus 1 4 minus 1. அப்போ this is equal to 2 plus 1 3 i cap, இங்க minus 3 j cap, இங்க plus 3 k cap அப்படின்னு. ஸோ இது என்னன்னா a cross b. இதுல கூட என்ன செய்யலாம்? 3 காமன் எடுத்தோம்னா i minus j plus k அப்படின்னு சொல்லி வந்துடும். இதுதான் a cross b வெக்டர். அடுத்தது இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். modulus of a cross b equal to அப்போ 3 into root of x square plus y square plus z square 1 square plus 1 square plus 1 square, that is equal to 3√3. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? modulus of a கண்டுபிடிக்கலாம். modulus of a வெக்டர் இங்க இருக்கு. என்ன இருக்கு? 2i plus j minus k. இதுக்கு root of 2 square plus 1 square plus 1 square. அப்போ 4 plus 1 plus 1, that is equal to
root 6. அடுத்து மாடுலஸ் ஆஃப் வெக்டர் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் வெக்டர் பின்னு சொன்னா இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடி ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு ரூட் 6. இது மாடுலஸ் ஆஃப் வெக்டர் பி. therefore sin theta equal to என்ன ஃபார்முலா sin theta equal to modulus of a cross b. modulus of a cross b ங்கிறது எவ்வளவு 3 root 3 divided by modulus of a into modulus of b root 6 into root 6. அப்போ this is equal to 3 root 3 divided by root 6 into root 6 ங்கிறது 6. அப்போ இந்த ரெண்டுக்கு கேன்சல் பண்ணினா root 3 divided by 2 ன்னு வந்துருது. இது என்னது sin theta. sin theta எப்போ root 3 by 2 ஆகுது theta equal to 60 degrees or நம்ம ரேடியன்ல சொன்னா pi by 3. so theta equal to 60 degrees or pi by 3. இது என்னன்னா வெக்டர் பெருக்கத்தை பயன்படுத்தி இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கிறது. சரியா? இதே கணக்கு போன எக்ஸசைஸ்ல நாம என்ன செய்வோம் cos theta வச்சு போட்டிருப்போம். ஞாபகம் இருக்கா? பாருங்க cos theta equal to இது வந்து இப்போ இந்த சம் முடிஞ்சிருச்சு, நான் எக்ஸ்ட்ராவா போடுறேன். cos theta equal to என்ன ஃபார்முலா a dot b divided by modulus of a into modulus of b. a dot b எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ரெண்டையும் பெருக்குவே, இந்த ரெண்டையும் பெருக்குவே, i நம்பர் ஜே நம்பர் கே நம்பர் ரெண்டையும் பெருக்க மாட்டேன். 2 into 1 2. அப்போ 1 into 2 plus 2. அடுத்தது minus 1 into 1 எவ்வளவு minus 1 divided by modulus of a root 6 modulus of b. அப்போ 4 minus 1 3 divided by 6. அப்போ ஈக்குவல் டு எவ்வளவு வந்திருக்குது 1 by 2. காஸ் வந்து எந்த கோணத்துல 1 by 2 ஆகுது அதே 60 டிகிரியில தான். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 5 by 3. ஸோ இது வந்து எதை பயன்படுத்தி புள்ளி பெருக்கத்தை பயன்படுத்தி யூசிங் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஓகேவா? எதுவுமே கேட்கலைன்னா நம்ம இப்படிதான் கண்டுபிடிப்போம். ஏன்னா இதுதான் ஈஸி, ஷார்ட்டா வந்துடும். இது வேறு கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு அப்புறமா போட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால இதுதான் ஈஸியான மெத்தடு. பட் கேட்டது வந்து என்னன்னு கேட்டிருக்கிறாங்க வெக்டர் பெருக்கத்தை பயன்படுத்தின்னு கேட்டதுனால நம்ம இதுல போட்டுருக்கோம். யூசிங் கிராஸ் ப்ராடக்ட்னு சொன்னதுனால நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸசைஸ் 8.4 ஆல்மோஸ்ட் வெக்டர் சாப்டரை முடிய போகுது. ஒரு எக்ஸாம்பிள் சம் கொஞ்சம் இருக்குது இல்லையா? இந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சம் இருக்கும். அதை பார்த்துட்டு வந்துடலாம். அதை பார்த்தோம்னா இந்த சாப்டர் கம்ப்ளீட்டா ஃபினிஷ் ஆயிரும். ஸோ எக்ஸாம்பிள் 8.23 வெக்டர் ஏ ஈக்குவல் டு வெக்டர் பி ஈக்குவல் டு அப்படின்னு 2 வெக்டர் கொடுத்துட்டு என்ற 2 வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணத்தின் சைன் மற்றும் கொசைன் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி, அதாவது காஸ் தீட்டா சைன் தீட்டா ரெண்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் வந்து சம். ஸோ ஃபைண்ட் தி கொசைன் அண்ட் சைன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டு கொடுத்தாச்சு இல்லையா? அப்போ இதுல இருந்து வந்து காஸ் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு, சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் மாடுலஸ் ஆஃப் ஏ தேவைப்படும், அதை கண்டுபிடிச்சிக்கலாம். 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப்போ 10 14. இது வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24. ஸோ இது வந்து மாடுலஸ் ஆஃப் பி. அடுத்தது ஏ டாட் பி கண்டுபிடிக்கலாம். இது வந்து காஸ் தீட்டாவுக்கு தேவைப்படும். மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி கிராஸ் கண்டுபிடிக்கும் போது தேவைப்படும், அதாவது சைன் தீட்டாவுக்கு தேவைப்படும். ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏ டாட் பி எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 into 4 8, 1 into -2 -2, 3 into 2 6. ஜஸ்ட் ஐ ஜே கேவை மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதான் ஏ டாட் பி. அப்போ எவ்வளோ 8 - 2 6, 6 + 2 12. இது வந்து ஏ டாட் பி. அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறேன். ஏ கிராஸ் பி டிட்டர்மினன்ட் ஐஜேகே, அணிக்கோவை ஐஜேகே. ஏ அதில் என்ன நம்பர் இருக்கோ அதில் எழுதிக்கோ 2 1 3. அடுத்தது வெக்டர் பியில் என்ன நம்பர் இருக்கோ அதில் எழுதிக்கோ 4 - 2 2. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் இன்ட்டு 2 இப்படி போகும்போது -6ன்னு வருது, அப்போ +6. ஓகேவா? அப்போ ஐ இன்ட்டு 2 + 6. அடுத்தது இதுக்கு ப்ளஸ்னா இதுக்கு என்ன போடணும் மைனஸ் ஜே இன்ட்டு 4 - 12 4 - 12. அடுத்தது பிளஸ் கே இன்ட்டுனா -4 -4 பிளஸ் கே இன்ட்டு -4 -4. this is equal to 6 + 2 8 ஐ கேப். இது வந்து -8, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +8 ஜே, இங்க ஒரு -8 கேன்னு வந்துருச்சு.
ஓகேவா? இப்போ இதுலேருந்து 8 எல்லாம் காமன் எடுத்துரு. அப்போ I plus J minus Kன்னு வந்துடுது. இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சு வச்சிரு. மாடுலஸ் ஆஃப் A cross B equal to that is equal to 8 into root of x square plus y square plus z square. அப்போ that is equal to 8 into root 3. இப்போ நமக்கு ரெண்டு ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து காஸ், அதாவது கொசைன், காஸ் தீட்டா. ஓகேவா? காஸ் தீட்டா என்ன ஃபார்முலா? A dot B divided by modulus of A into modulus of B. A dot B, A dot Bங்கிறது எவ்வளவு? 12. அப்போ A dot Bங்கிறது 12 divided by modulus of A எவ்வளவு? root 14 into root 24. root 14 into root 24. அப்போ this is equal to 12 divided by root 14ங்கிறது 2 into 7 எழுதிக்கலாம். இது என்ன எழுதிக்கலாம்? 4 into 6 எழுதிக்கலாம். 6 வந்து 2 into 3 எழுதிக்கலாம். ஏன் இப்படி எல்லாம் எழுதுறோம்னா 12 divided by root 2 into root 7, root 2 into root 7, root 4ங்கிறது 2 into root 2 into root 3. ஓகேவா? 4க்கு ரூட் எடுத்தா 2, இது root 2 into root 3. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? அதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு root 2 into root 2 இருக்குதா? அது எவ்வளோ வச்சு 2. 2 into 2 எவ்வளவு? 4 into root 7 into root 3. அப்போ இதுக்கு இது கேன்சல் ஆயிருது இல்லையா? அப்போ எவ்வளோ வந்துடுது? 3ன்னு வந்துடுது. 3ங்கிறது நான் என்ன எழுதிக்கலாம்? root 3 into root 3ன்னு எழுதிக்கலாம். divided by root 7 into root 3. அப்போ root 3 கேன்சல் என்ன எவ்வளவு? root 3 divided by root 7. இதான் இதனுடைய வேல்யூ, காஸ் தீட்டானுடைய வேல்யூ. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு root 3 divided by root 7. இது வந்து காஸ் தீட்டா. அடுத்து இன்னொன்று கேட்டிருக்கிறாங்க, என்னது? சைன் தீட்டா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க இல்லையா? சைன் தீட்டாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? சைன் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் A cross B divided by modulus of A into modulus of B. modulus of A cross B, modulus of A cross B முதல்ல கண்டுபிடிச்சோம். எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 8 into root 3. So 8 into root 3 divided by modulus of A root 14, modulus of B root of 24. இதெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்ச வேல்யூ தான். அப்போ this is equal to 8 into root 3 divided by இதை வந்து root 2 into root 7 எழுதிக்கலாம். இதை வந்து அதே மாதிரி 4 into 2 into 3 எழுதிக்கிறேன். ஓகேவா? this is equal to 8 into root 3 divided by root 2 into root 7 into இது root 4ங்கிறது 2 into root 2 into root 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன ஆயிடுது? ஒரு root 3 ஒரு root 3 என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. 8 divided by root 2 into root 2ங்கிறது 2, 2 into 2ங்கிறது 4. அப்போ 4 into root 7, 4 into root 7. 4க்கு இதுக்கு கேன்சல் பண்ண எவ்வளவு? 2 by root 7. இதுதான் எதனுடைய வேல்யூனா சைன் தீட்டானுடைய வேல்யூ. இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு 2 by root 7. இது எக்ஸாம்பிள் 8.23. So find the area of the parallelogram having adjacent sides as vector A and vector B ன்னு ரெண்டு வெக்டர் கொடுத்திருக்காங்க. வெக்டர் A, வெக்டர் B என்ற இரண்டு வெக்டர்களை அண்மை பக்கங்களாக கொண்ட இணைகரத்தினுடைய பரப்பளவு காண்க. இணைகரத்தினுடைய பரப்பளவு அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஃபார்முலா? மாடுலஸ் ஆஃப் A cross B இல்லையா? ஸோ இணைகரத்தின் பரப்பு, இணைகரத்தின் பரப்பு இதுக்கு என்ன ஃபார்முலா? இணைகரத்தின் பரப்புக்கு இணைகரத்தின் பரப்பு ஏரியா ஆஃப் parallelogram. ஸோ ஏரியா ஆஃப் parallelogram என்னது? மாடுலஸ் ஆஃப் A cross B. இதான் வந்து ஃபார்முலா, இணைகரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறது. இதே முக்கோணத்தின் பரப்புன்னு கேட்டதா முன்னாடி என்ன வரும்? 1/2 வரும். சரியா? ட்ரையாங்கிள்னு கேட்டிருந்தா இது parallelogramனா இதுதான் ஃபார்முலா. அப்போ வெக்டர் A வெக்டர் B கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அப்போ என்ன செய்யலாம்? A cross B முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். A cross Bங்கிறது டிட்டர்மினன்ட் IJK, அணிக்கோவை மதிப்பு IJK. வெக்டர் ஏல என்ன நம்பர் இருக்கு? 3, 1, 4. வெக்டர் பில 1, -1, 1. ஸோ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுறோம். I cap into 1. இப்படி போகும்போது மைனஸ் ஆகும். அப்போ -4ன்னு வருது, +4ன்னு ஆயிடுது. அப்போ 1 + 4 ப்ளஸ் மைனஸ்
அப்போ மைனஸ் ஜே இன்ட்டு த்ரீ மைனஸ் ஃபோர் plus k cap into minus 3 minus 1 this is equal 4 plus 1 5i அடுத்து minus 1 இங்க ஒரு மைனஸ் இருக்கு அப்ப plus j minus 4 அப்ப minus 4k இது a cross b next நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா modulus of a cross b கண்டுபிடிக்கிறோம் so modulus of a cross b equal to square root of 5 square plus 1 square plus 4 square அப்போ எவ்வளவு ஆச்சு 26 plus 10 36 42 square root of 42 so இதான் modulus of a cross b அப்போ இணைகரத்தினுடைய பரப்பளவு area of parallelogram எவ்வளவுனா square root of 42 இவ்வளவு சதுர அலகுகள் ஸ்கொயர் யூனிட்ஸ் இதான் வந்து எக்ஸாம்பிள் 8.24 கவனிங்க So example 8.25 modulus of a cross b whole square plus a dot b whole square equal to mod a square into mod b square இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏதேனும் இரு வெக்டர்கள் a, bக்கு a cross b mod square plus a dot b whole square equal to modulus of a square into modulus of b square இது ரொம்ப ஈஸியான சம் ஜஸ்ட் டெஃபினிஷனை யூஸ் பண்ணா போதும் நமக்கு ஆன்சர் வந்துடும் modulus of a cross b அப்போ இங்க கவனி modulus of a cross b the whole square plus a dot b the whole square equal to modulus of a cross b என்ன formula modulus of a the definition என்ன modulus of a into modulus of b into sin theta இதான் வந்து formula அதாவது definition of a cross b a dot b னுடைய definition என்ன சொல்லுது modulus of a into modulus of b into cos theta இதனுடைய whole square அப்போ mod a square into mod b square sin theta the whole squareங்கிறது எவ்வளவு sin square theta plus இது அதே மாதிரி எழுதினா mod a square into mod b square into cos square theta ஸோ இந்த ரெண்டுல என்ன காமன் எடுத்துடலாம்னா mod a square into mod b square காமன் எடுத்துறேன் அப்படி எடுத்துட்டா இங்க என்ன இருக்குது sin square theta plus இங்க என்ன இருக்கு cos square theta sin square theta plus cos square thetaங்கிறது எவ்வளவு 1 அப்போ mod a square into mod b square இது என்னன்னா எக்ஸாம்பிள் 8.25 இது ஒரு exercise 8.26 find the area of the triangle having vertices find the area of the triangle having vertices a 1 0 0 b 0 1 0 c 0 0 1 அதாவது a 100 b 010 c 001 என்ற உச்சி புள்ளிகளை கொண்ட முக்கோணத்தினுடைய பரப்பளவை காண்க சரியா அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த 3 பாயிண்ட்டுக்கு பேர் வச்சுக்கலாம் அவங்களே பேர் கொடுத்துட்டாங்க ஏபிசின்னு பேர் கொடுத்தாச்சு இல்லையா அப்போ 3 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் இதுல ஏபிங்கிறது ஒரு சைடு ஏசிங்கிறது இன்னொரு சைடு இந்த இரண்டு அண்மை பக்கங்கள் அட்ஜசன்ட் சைட்ஸ் இல்லையா முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா இங்க கவனி முக்கோணத்தின் பரப்பு அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா 1/2 into modulus of a cross b half of modulus of a இந்த 1/2 வரலைன்னா அது வந்து parallelogram இணைகரம் ஸோ 1/2 வந்ததுன்னா அது என்னது முக்கோணம் அப்படின்னு முதலே சொன்னேன் ஸோ முக்கோணத்தின் பரப்பு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் modulus of a cross b இங்க இது ஃபார்முலா modulus of a cross bங்கிறது ஆக்சுவலா இங்க நமக்கு என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அட்ஜசன்ட் சைட்ஸ் மார்க் பண்ணி வச்சிருக்கிற என்ன ட்ரையாங்கிள் 1/2 into AB cross AC இல்லையா அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் 1/2 AB cross AC AB cross AC இப்போ OA vector equal to இது பொசிஷன் வெக்டர் ஆஃப் A OA vector equal to இந்த ரெண்டு 0 ஆயிடுச்சு அப்ப என்ன மட்டும் தான் வருது I OB vector equal to
இதுல 0 I J K, J மட்டும்தான் இருக்கு. அடுத்தது OC வெக்டர் ஈக்குவல் டு, இதுல IJ இல்ல, அப்ப என்ன மட்டும்தான் இருக்குது, K மட்டும்தான் இருக்குது. அப்போ OA OB OC இருக்கு. இப்போ AB வெக்டர் ஈக்குவல் டு இல்லையா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், AB வெக்டரும் AC வெக்டர் கண்டுபிடிக்கணும். AB வெக்டருக்கு என்ன ஃபார்முலா, OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர், பொசிஷன் வெக்டர் ஆஃப் எண்ட் பாயிண்ட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் த ஸ்டார்டிங் பாயிண்ட், இறுதி புள்ளியினுடைய நிலை வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளியினுடைய நிலை வெக்டர். OB வெக்டர்ங்கிறது எவ்வளவு, J மைனஸ் OA வெக்டர்ங்கிறது எவ்வளவு, I. ஸோ இதை நான் வந்து ஆர்டர் பண்ணி எழுதிக்கிறேன், மைனஸ் I பிளஸ் J அப்படின்னு எழுதிக்கிறேன். இது என்னது, AB வெக்டர். நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா AC வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். நான் பார்க்கல AC BCன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு கூடாது, என்ன வேணுமோ அதை மட்டும் கண்டுபிடிக்கலாம். அடுத்து AC வெக்டர் வேணும். AC வெக்டர் வந்து அதே மாதிரி எழுதுனா எப்படி எழுதலாம், OC மைனஸ் OAன்னு எழுதிக்கலாம். OCங்கிறது என்ன வெக்டர், K வெக்டர், K கேப் மைனஸ் OA வெக்டர்ங்கிறது என்னது, I கேப். இதை ஆர்டர் பண்ணி எழுதுனா மைனஸ் I பிளஸ் Kன்னு வந்துருது. இதுதான் என்னது, AC வெக்டர். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் AC அண்ட் திஸ் இஸ் AB. ரெண்டு வெக்டர் இருக்கு, இந்த ரெண்டுக்கு கிராஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எய்ம் என்ன, இந்த ரெண்டுக்கு கிராஸ் கண்டுபிடிக்கிறது. அதாவது AB கிராஸ் AC ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் I J K. AB வெக்டர்ல என்ன நம்பர் இருக்கு அதில் வைக்க, -1 1, இல்லாததுக்கு 0 போட்டுக்கலாம். AC -1 J இல்லை, அப்போ அதுக்கு 0, K வந்து 1. இதை எக்ஸ்பாண்ட் பண்ணணும். This is equal to I cap into 1 minus 0 plus இதுக்கு என்ன வருது, minus J into -1, இப்படி போகும்போது என்ன ஆயிருது, 0 ஆயிருது. அடுத்தது plus K vector into 0, இப்படி போகும்போது என்ன ஆயிருது, +1 ஆயிடுது. கரெக்ட் தானா. அப்போ this is equal to I cap plus J cap plus K cap. So this is AB cross AC. Therefore, modulus of AB cross AC equal to modulus of அப்படின்னா root of x square plus y square plus z square 1 plus 1 plus 1, that is equal to √3. Therefore, முக்கோணத்தின் பரப்பு area of triangle equal to 1/2 into modulus of AB cross AC. இப்பதான் கண்டுபிடிச்சோம், எவ்வளோன்னா √3. So this is equal to √3/2 ஸ்கொயர் யூனிட், சதுர அலகுகள். நீ வாட்டில் √3/2 பார்த்தோன்னே தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரின்னு எழுதக்கூடாது. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சைன் தீட்டாவில் இல்லை. நிறைய பேர் √3/2 அப்படிங்கிற நம்பரை பார்த்துட்டாலே தீட்டா வந்து 60 டிகிரின்னு நினைச்சோம். தீட்டா 60 டிகிரி கரெக்ட், இங்கே சைன் தீட்டா கொடுக்கல. நாம கண்டுபிடிச்சது என்ன, முக்கோணத்தின் பரப்பு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இவ்வளவு ஸ்கொயர் யூனிட், அவ்வளவுதான். சரியா, இவ்வளவு சதுர அலகுகள், ஸ்கொயர் யூனிட். அதோட நிறுத்திக்கலாம். நீங்க வந்து √3/2 பார்த்த உடனே போன கணக்குல பார்த்தோம் இல்லையா, தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி, அந்த ஞாபகத்துல 60 டிகிரியில இங்க கொண்டு வரக்கூடாது. இது வந்து முக்கோணத்தினுடைய பரப்பளவு. ஸோ இது என்னன்னா எக்ஸாம்பிள் 8.26.